கிராம உதவி கூட்டமைப்பு சங்கம், கிராம உதவி கூட்டமைப்பு சங்கம், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு கிராம உதவிக்கு, தமிழ்நாடு அரசு கிராம உதவிக்கு வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம், வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம் உடனடியாக வழங்கிடுங்க, உடனடியாக வழங்கிடுங்க. கிராம உதவிக்கு நான்காம் நிலைக்கு இணையான டிபிஎல் ஊதியம் வழங்கிடுங்க, உடனடியாக வழங்கிடுங்க, வழங்கிடுங்க, வழங்கிடுங்க. நான்காம் நிலைக்கு இணையான டிபிஎல் ஊதியம் வழங்கிடுங்க, வழங்கிடுங்க, வழங்கிடுங்க. மாண்புமிகு முதல்வரே கேட்கின்றதா, கேட்கின்றதா, எங்கள் குரல் கேட்கின்றதா, எங்கள் குரல் கேட்கின்றதா? ஆழமான கோரிக்கை, முத்தான கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை. மாண்புமிகு முதல்வரே அழைத்து பேசு, அழைத்து பேசு, முத்தான கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை, நான்காம் நிலைக்கு இணையான டிபிஎல் ஊதியத்தை வழங்கிடுங்க. காத்திருப்பு போராட்டம், எங்கள் குரல் கேட்கின்றதா, எங்கள் குரல் கேட்கின்றதா? மாண்புமிகு அமைச்சரே முத்தான கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை. கிராம உதவியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு 5ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் வரை மாநில நிர்வாகிகளை இந்த அரசு எங்களிடம் அழைத்து பேசவில்லை. ஆகையால் அந்த போராட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வும் கிடைக்கவில்லை என்று இன்று எழிலகத்தில் காத்திருப்பு போராட்டம் மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகையால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவுகூர்ந்து ஒரே ஒரு கோரிக்கையான 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் கோரிக்கையை எங்களுக்கு உடனே இந்த அரசு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் மறியல் போராட்டமாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு எச்சரிக்கிறோம். 25-30 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா, தயவுசெய்து 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் ஊதியத்தை மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களும் எங்களை அழைத்து பேசும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நேற்று ஆணையரை சந்திக்கும் போது, நானும் ஒருங்கிணைப்பாளர் தில்லை கோவிந்தன் சந்திக்கும் போது நம்ம ஆணையர் அவர்கள் உடைய கோப்பு சென்னை தலைமைச் செயலகத்தில் அனுப்பப்பட்டது, நீங்கள் அங்கேதான் நிதி செயலாளரை பார்க்க வேண்டும் சொன்னால், இந்த நிதித்துறை எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், எங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தில் எங்களுக்கு தயவு கூர்ந்து 4ஆம் நிலைக்கு டி கிரேட் ஊதியத்தில் உடனே வழங்க வேண்டும். அப்போது அது வழங்கினால்தான் எங்கள் போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் முருகன், மாநில பொதுச் செயலாளர். மீண்டும் அப்படிப்பட்ட போராட்டத்தை கையெழுப்போம். கலெக்டர் ஆபீஸ்ல கமுக்கடிச்சு ஏழப்பட்டவர்கள் நாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல கமுக்கடிச்சு ஏழம் போட்டோம், உண்மையும் ஏழம் போட்டோம். நாளைக்கு சட்டமன்றத்துல நீங்க எங்க இருப்பீங்க? அரசு சட்டம் சொல்லிச்சு, நீங்க எதிர்கட்சியா இருந்தவங்க எங்களை கூப்பிட்டு வந்து பேசுறீங்க, முதல் தலைவீங்க, எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. மீண்டும் நீங்க எங்கிட்ட வந்து பேசுறீங்கன்னா உங்களை எதிர்கட்சி தலைவராக உட்கார வைப்பதற்கு நாங்கள் தயாராக. மீண்டும் அவை திருப்பி போக வேண்டியது இருக்கு. 2003 ஒரு ஆட்சி மன்றத்தை நடத்த முடிச்சது, 2004 ஒரு ஆட்சி மன்றத்தை நடத்த முடியுது என்றால் 2026 ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்தக்கூடிய வல்லமை கிராம உதவியாளருக்கும் இருக்கிறது, அரசு இருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டத்தை
நடத்த நாங்கள் விரும்பவில்லை, எங்களுக்கான விருப்பம் இல்லை. நீங்க முதலமைச்சர் வாழ்க, நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். ஆனா நியாயமான கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். கிராம உதவியாளர்களுடைய வாயில விழுந்துட்டு போனவன் நல்லாவே இருந்தது, நல்லாவே இருந்தது. தேர்தல் அறிவித்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர்கள் கிடையாது. கிராம உதவியாளர்கள் தேர்தலில் மாற்றுவோம், நீ தேர்தல் தேர்தலுக்கு போனக்காண்ட வந்தாலும் சரி, காலத்துல நிக்கணும் நினைச்சா நிற்போம். ஏன்னா கவர்னர் ஆட்சி காலத்திலேயே போராடி மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாது ஊதியத்தை வாங்கிய சமுதாயம். பயப்படுவதற்கு அவசியம் இல்லை. நிச்சயமாக நாங்கள் தனிமையில் இல்லை. எங்கள் பின்னால் அரசு ஊழியர் சங்கமும் தொழிற்சங்கங்களும் இருக்கிறது. களத்திலே சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயாராக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசுங்கள், பிரச்சனையை தீருங்கள். மீண்டும் முதலமைச்சராக வாழ்த்துகிறோம். இல்லை என்றால் மாற்றத்தையும் உருவாக்கும் வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. உங்கள் கனவு பொறுத்து போகும் என்பதை கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி நன்றி.